என்ன மீனாட்சி இன்னைக்கு அரைக்குறையா அடிச்சு தள்ளுற? ஒண்ணு இல்லம்மா, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அலமேலம்மா இல்ல, அவங்க மகளுக்கு கல்யாணம். அலமேலுமா? அதாம்மா, நம்ம தம்பி கூட வக்கீலுக்கு படிக்கல வித்யான்னு ஒரு பொண்ணு, அவங்க வீட்டுலதான். இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா ஹரிராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கும். பையா, நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கும். செயினே பாருங்க, நெக்லஸே பாருங்க. வேண்டாங்கப்பா, அப்படி சொல்லக்கூடாது. பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்க, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க. உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்கோ. ஓகே. ஐ செயின் நல்லா இருக்க. செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்க, நான் பணத்தை என்றேன். 5000 5000 5000. ஏன் சார் இந்த செயின் எனக்கு நல்லா இருக்கா? 5000 5000 5000 5000 5000 5000 5000. ஏய் ஓடாத. சார் பிடிங்க பிடிங்க, ஓடிடு வாங்க. பிடிக்கணும். கொஞ்சம் சும்மா இருங்கோ, அவசரப்பட்டு பிடிக்காதீங்கோ. பிடிக்காதீங்கோவா? ஏன்? வந்துருவான். வந்துருவானா? எப்படியா? சொல்றேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும், இப்போ இங்க 5000க்கு 10,000 வருது. ஐயோ, பணம் எல்லாம் போச்சே, ஆளை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? கதி கலங்கின. ஐயோ, ஆளை காணுமே அம்மா. ஐயோ, அரே அரே ராம், 6 மணி நேரம் ஆகி போச்சு, ஆளே காணுமே. அரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே 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 சார் 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 வந்துட்டானா? வரலீங்கோ சார். சார் எங்க போனான்னு தெரியல. சோர் சோர், புடிங்கோ புடிங்கோ. புடிங்கவா? கையோட பிடிச்சவன கூட சொன்னேன். இப்ப அவனை நான் எங்கயா போய் பிடிக்கிறது? உன்னை பிடிக்கணும். செயினை பிடி, நட ஸ்டேஷனுக்கு. பேராசை தானே, உன்னை உள்ள தள்ளிப்படுறேன். ஐயோ, என்ன உள்ள தள்ளிடாதீங்கோ. அப்புறம் உட்கார் 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 உட்காரு. ஆமா, நீ பிஎல்க்கு தானே படிச்சுட்டு இருந்த? ஆமாத்தா. அத்தானா? நீ தைக்கிறது பொத்தா? என்ன சிரிக்கவே மாட்டேன்ற? இந்த ஊர்ல ஜோக் அடிச்சா சிரிக்க மாட்டாங்களா? நான் அடிச்ச ஜோக்குமா, சிரி. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி தான் புரிய வைக்கணும். கேள்விப்பட்டேன், இந்த காலேஜ் கலாட்டா அதெல்லாம் வயசு கோளாறு, சின்ன வயசுல ஏற்படுறதுதான். உனக்கு நான் ஏதாவது பண்ணணும் போல துடிக்கிறேன். அப்படியே நூலு நூலு சித்ரா, அதெல்லாம் குளிச்சுட்டு எடுத்துக்கலாம். அப்படியா? சரி வாய, 2 பேரும் போய் குளிச்சுட்டு வந்துருவோம். அது 2 பேரும் குளிச்சா நீ ஏற்கனவே குளிச்சிட்டியா? என்ன வழிந்துட்டு போதுங்க, வாங்க. சரி, இந்த இன்னும் நாளைக்கு வந்து தொலைங்களே. இத வந்துட்டேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஐயா கைதா, என்னது ஒழுங்கா நந்தின்னு வர? நோண்டி நடக்க மாட்டேன், நான் நந்து காட்டுறேன் பாரு. இப்படி நடக்கும் நீனா? ஐயா ஐயா, மூஞ்சி பாரு. வா மச்சான் வா. வண்ணாரப்பேட்டை, வண்ணாரப்பட்ட பக்கத்தில ஜோளாருப்பேட்டை, சிலுக்கோட கையால. வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பள்ளிக்கூடங்கள்லாம் இடிச்சிட்டு வெறும் சாராய கடையா ஆக்கிவிட்டாங்க. இந்த நாத்தத்தை தாங்கிட்டு எப்படித்தான் குடிக்கிறாங்களோ குடியார பயலுங்க. அடப்பு, நாட்டை பத்தி நீ பேசின்னு போறியா? யோ, இப்ப நீ மில்லிதானே அடிச்சுன்னு வந்த? எவன் சொன்னது? நான் சாராயம் தான் அடிச்சேன். யோ, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாயா? காலையில எந்திரிச்சமா, குளிச்சமா, சாமியை கும்பிட்டமா, அப்படியே வெளியில போய் 4 பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சமா, எவங்களுக்குலயாவது இருக்கிற சங்கிலி அத்துக்கிற வந்தமான்னு இல்லாம இப்படி குச்சிக்கினே வந்தீங்கன்னா குடும்பம் எப்படியா உருப்படும்? கந்த காய், நான் என்ன சம்பாதிக்காம இருக்கேன்? உன் கழுத்துல உங்க சங்கிலி, அது கூட ஒரு சேட்டு கடையில் அடிச்சதா? அது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாத? ஐயா பேசாத. இப்ப நீ இன்னத்துக்கு குச்சின்னு வந்தானே என் கையில சொல்லிடுப்பா. நான் கையில எல்லாம் சொல்ல மாட்டேன், வாயில தான் சொல்லுவேன். உள்ள வச்சிருக்கே போனோம், அது பக்கத்துல படுக்க வேணாம், ஒரே கப்பு நாத்தம், அதுக்கு தான் 2 பக்கு போட்டேன்.
அந்த வவுத்தரிச்சல ஏன் கேக்குற ஒத்த அனாத பணம் வேணும்னு ஆர்டர் குத்தின்னு போனா இன்னும் காணோம் நான் இன்னும் ஏன் செய்யறது இந்தாம உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் எனக்கு போதையெல்லாம் இறங்கிட்டு போகுது நான் உள்ள போய் தூங்க போறேன் தல்ல ஐயா வாயில்லாத ஊமையா காசு இருந்தா போடுங்க இல்லாத ஊமையா எவன்டா சொன்னது? உனக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் இவ வாத்தியாரு சின்ன பையனை வச்சு பிச்சை எடுக்கிற ஒரு நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது உலகே மாயம் செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேட்க இதுல உனக்கு பேனு வேற எந்திரியா எந்திரியா ஓ நீ போனோம்ல இரு நானே தூக்கி போடுறேன் பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே வேற யாரும் இல்ல எல்லாம் நம்ம பசங்க தான் ஏயா பேமானே உனக்கு அறிவு இருக்குதா ஆர்டர் குத்துக்கின்னு போய் 2 நாள் ஆகுது நாரி போய் கிடக்குது பணத்தை குத்துக்கினே பணத்தை ஏத்தின்னு போ இந்தாமா பணம் குடிய போனாங்க உள்ள பேனு கிட்ட கட்டில போட்டு வச்சுன்னு இருக்கிறேன் பாத்து எடுத்துன்னு போங்கப்பா தா போகும்போது கலவு நல்லா தாப்பா போட்டுன்னு போ பேனே மீன் மார்க்கெட்டுக்கா போறேன் நானும் வரேன் கணேசா எப்படி கட்டுமசான உடம்பு தெரியுமா ஆமா அடிச்சு கொண்டா கூட 6 மாசம் ஆகுமே எப்படி செத்தான் உயிர் போய் தான் சேர்த்திருப்பான் அட தூக்கியா வசூலுக்கு நேரமாச்சியா போயிட்டானே நீ ஏமா அழுகாம நிக்கிற போன பொண்ணுக்கே 10 ரூபாய் பாக்கி சேர்த்து தரேன் சேர்ந்து அழுமா எப்ப ஒரு கொலுசு பட்டு என்ன விலை நீங்களே உடைச்சிட்டா 2 ரூபாய் நான் உடைச்சு கொடுத்தா 2 ரூபாய் வேணாம் வேணாம் நானே உடைச்சுக்கிறேன் ஏன் இங்க அலறாங்க யாரோ செத்துட்டாங்க போல இருக்கு ஐயோ பாவம் நாமளும் போய் விசாரிப்போம் யோ நிறுத்துங்கய்யா இங்க பணமே இல்ல எதை வச்சு ஆளுகிறீங்க நீதானே பணம் யாரே சொன்னது குடிசையில பணம் இருக்கு தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லிச்சு அதுக்காக தூங்கிட்டு தூக்கிட்டு வந்துடுறதா அப்ப நீ பணம் இல்லையா நீ செத்து போகலையா கொஞ்சம் விட்டா பவச்சிருக்கல தலகையா நான் போகணும் வேணாயா இதோ பாரு நடந்தது நடந்து போச்சு உனக்கு கொஞ்சம் பங்கு தர்றேன் நீ கொஞ்சம் படியா உன்னை வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிறேன் எவ்வளவு தருவ 50-50 கையடியா பெரிய ஃபாரின் கோலாபரேஷன்ல கம்பெனி நடத்துறா 50-50 கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல கொடுத்துருவேன் நான் எத்தனையோ பணத்தை வச்சு கலெக்ஷன் பண்ணுவேன் நீ படு இப்ப பாரு கலெக்ஷன் ரெடி ஸ்டார்ட் யோ நீ போனயா அழுக கூட ஆமா நான் போனோம் பெத்த மகனே போயிட்டியா நிறுத்துக்கடா செருப்பால அடிப்பேன் ஆளாளுக்கு மகன் எங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க எவனாவது ஒரு சொல்லுங்கடா மகனே போயிட்டியா நிறுத்துறா நான் தான் அழுகணும் ஐயோ 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 பேப்பர் ப்ளீஸ் கபில் தேவ் இஸ் சர்ஜரி வாட் இஸ் திஸ் ஃபேண்டாஸ்டிக் தேங்க் யூ பாத்தியாப்பா இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறான் படிக்கிறான் ஆனா ஆண்டவன் அற்ப வயசுல இவனோட உயிரை பறிச்சுட்டான் எல்லாம் விதிங்க ஐயோ போலீஸ் ஏய் என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க செத்துட்டானா அனாத போனங்க வசூல் பண்ணி அடக்கம் பண்ணலாம்னு இருக்கும் ஓஹோ ஆமா ஏன் பணம் குப்பரப்படுத்திருக்கு அதை ஏன் சார் கேக்குறீங்க கேட்க வேணாங்கறியா நல்லா கேளுங்க தன்னை புதைக்க ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என் சொந்த செலவுலேயே நான் எரிச்சேன் மனிதனுடைய இதயத்தை மாத்தி வைக்கலாம்னு முதல்ல கண்டுபிடிச்சதே நான் தான்ப்பா. அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். டெஸ்ட் டியூப்ல குழந்தைய பெருக்க வைக்கலாம்னு நான் தான் முதல்ல நினைச்சேன்.
அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சா. ஆமா, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்திலே தலை சிறந்த முட்டாள் யாரா இருக்குன்னு நினைச்சேன். அது நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன். வாய மூடு. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போக போகத்தான் நீ புரிஞ்சுக்குவே. இது என்னன்னு தெரியாது. அதனுடைய பிளட் பிளட்னா ரத்தம். இத மனுஷன் உடம்புல செலுத்தலாம்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். எந்த இழிச்ச வாயும் கிடைக்க மாட்டேங்கிறானே. டாக்டர், இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிருச்சு. இவரை நீங்க தான் எப்படியாவது. ஐயோ சார், இவன் என்ன ஒரு ரத்தமோ தெரியல. 200 மில்லி இருக்கு, அது பத்தாதா? ஏன் நீங்க இங்க படுக்க வச்சில நான் ஏத்திடுறேன். போய் வெளியே போய் நில்லுங்க. போயா போங்க. போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. ஆபரேஷனா? போயா. ஒரு இழிச்சாயம் மாடினா ஏத்தில்லாம கஷ்ட. இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன். நான் யாரு, இப்ப எங்க இருக்கேன்? டோன்ட் வரி தம்பி, உனக்கு ஆக்சிடென்ட்ல ரத்தமெல்லாம் சிந்தி போச்சு. நான் ஏத்திங்க இருக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப எப்படி இருக்குது? தெருவுல ஓடணும் போல இருக்கு. அப்புறம் சத்தம் போட்டு குலைக்கணும் போல இருக்கு. அப்புறம் வாழை ஆட்டணும் போல இருக்கு. அப்புறம் யாரையாவது விழுந்து கட்டிக்கல. பயமுடி. இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்ல, என் நாயோட ரத்தம். இனிமே அவன் நாய் மனுஷன். நாய்மேன். ஃபுல்லா வரலையும் பண்ணி பர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆட்டோ வரியாப்பா? எங்க போனோம்? ஸ்ரீராம் நகர். உட்காருங்க. யூஜிபி 4 ரவுண்ட். என்னப்பா ஸ்ரீராம் நகர் போசனா இங்க கூட்டிட்டு வந்துட்ட? நீங்க ஸ்ரீராம் நகர் கொண்டு போய் சொன்னீங்க. ஆனா இவங்க எல்லாம் உங்களை இங்க கொண்டு வர சொல்லிட்டாங்களே. யார் அவங்களா? என்ன பேபி பின்னாடி பாக்குற? ஹீரோ வருவானா? அவன் இப்ப வரமாட்டான். நாங்க உன்னை தொட்ட உடனே ஆளு மரத்து விழுதுல தொங்கிக்கினே வருவா. தொடட்டுமா? நாய்ங்களா, இப்படியா ஒரு பொம்பளைட்ட ஒம்பளக்கிறது? நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத வித்யா. அவங்க சார்பா நான் இருக்கிறேன். வந்துரு வந்துருமா. ஐயோ 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 ஐயோ, எத்தனை வருஷமா தான் இதே டயலாக் கேக்குறது. இப்ப ஹீரோ வேற வந்துருவான், அவன் வேற என்ன அடிப்பான். என்னால முடியலம்மா. வந்துரு கண்ணு. அட வந்துருமாண்ணா. சார், சில ரவுடி பசங்க ஒரு பொண்ணு அந்த பக்கமா கடத்திட்டு போறாங்க. வித்யா ஓடிடு.
Ah!